நேர்களே, தமிழ்நாட்டில் கொரோனா ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய நிலைமையை சொல்லி விளக்க வேண்டியது இல்லை. இந்த நிலையில தான் ஜூன் 1ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. எதிர்ப்பெல்லாம் கிளம்பியது. ஓகே, ஜூன் 15ஆம் தேதி தொடங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு புதிதாக வந்திருக்கிறது. இன்னமும் அவசரப்படுகிறதா அரசு என்ற கேள்வி ஒரு பக்கம். கொரோனா யுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு முடிகிற விஷயம் இல்லையே, மாத கணக்கில் தொடரப்போகிறதுன்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. இப்போ வைக்கலன்னா எப்போ தேர்வு வைக்குங்கிற கேள்வி இன்னொரு பக்கம். 10ஆம் வகுப்பு தேர்வு அவசரமா அவசியமா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மகேஸ்வரி அவர்கள், மற்றும் நம்முடைய இணைகிறார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் அவர்கள், மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டமைப்பின் திரு பேட்ரிக் அவர்கள் இணைகிறார், மற்றும் கல்வியாளர் மாலதி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதிமுகவின் மகேஸ்வரி அவர்களுக்கு தான் முதல் கேள்வி. ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக 15ஆம் தேதி நடத்தலான்னு முடிவு எடுத்திருக்கிறீங்க. என்ன பெரிய வித்தியாசம்? ஏன் அவசரப்படுறீங்க? ஹரி வணக்கம். நீங்கள் கேட்குற மாதிரி இது அவசரம் அல்ல, நிச்சயமாக தேர்வு நடத்தப்பட வேண்டியது என்பது அவசியம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சட்டமன்றம் கூட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சட்டமன்றத்திற்குள்ளும் சரி சட்டமன்றத்திற்கு வெளியிலும் சரி அரசை நோக்கி பலரும் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதாவது இந்த 10வது வகுப்பு தேர்வையே நடத்தாமல் ஆல் பாஸ் என்று அறிவித்து விடலாமே என்று கேள்விக்கணைகள் வந்தன. ஆனால் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக தேர்வு என்பது நடத்தப்பட்டே தீரும், ஆகவே தேர்வு நடத்தப்படாமல் ஆல் பாஸ் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை உறுதிப்பட சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அரசினுடைய நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது. தேர்வு நடக்கும் என்று சொல்லிவிட்டோம். ஆகவே தேர்வுக்கான தேதியை அறிவிக்கப்பட வேண்டியது என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள கொரோனாவை தொடச்சு ஒழிச்சிருவோம் அப்படின்னு ஏதாவது புதிய திட்டம் வச்சிருக்கீங்களா? ஹரி, அதாவது தொடர்ந்து பல தரப்பில், மாணவர்கள் தரப்பிலும் சரி, அதே போன்று பெற்றோர்கள் தரப்பில், பல கல்வியாளர்கள் தரப்பில் ஜூன் மாதத்தில் கல்வி திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இந்த பரீட்சைகளும் இந்த தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எல்லோருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகள் என்பது ஆதரவு சத்தம் அதிகமா கேக்குதா, எதிர்ப்பு சத்தம் அதிகமா கேக்குதா? எங்களுக்கு பயமா இருக்கே, எங்க பிள்ளைய அனுப்புறதுக்கு பயமா இருக்கே. பெற்றோர் ஆசிரியர்கள்லாம் ஏன் அவசரப்படுறீங்கன்னு ஆசிரியர் சங்கங்கள், கட்சிகள், எதிர்கட்சிகள், தோழமை கட்சிகள் இவ்வளோ பேர் கன்சர்ன் வெளிப்படுத்தியிருக்கிறாங்களே, அதுல நியாயம் இருக்கிறதா பார்க்கலையா? நீங்க நியாயம் இருக்கிறதுனால தானே தள்ளி வச்சிருக்கோம். அதையும் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற 15 நாள் என்ன சாதிக்க விரும்புறீங்க? இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறைஞ்சிரும் உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? அதாவது ஹரி, நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகள் என்பது மாணவர்களுடைய எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கின்ற ஒரு முக்கியமான தேர்வு. ஆகவே எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தேர்வுகள் என்பது நிச்சயமில்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். தேர்வு பயத்தோடு எத்தனை நாள் அதை சரி பண்ண வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. பெற்றோர் பார்த்துட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உத்தரவாதம் கொடுங்க, இதனால ஒரு பிள்ளைக்கு தொற்று வராது, கொரோனா பரவாது, அதற்கு நாங்க உத்தரவாதம், உங்க பிள்ளைகளுக்கு நாங்க உத்தரவாதம், இதனால ஒரு புது சோர்ஸ், ஒரு கிளஸ்டர் உருவாகாது, நீங்க உத்தரவாதம் கொடுங்க. The show is being recorded. அதாவது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக உங்களுக்கெல்லாம் ஊடகங்களுக்கும் சரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வெகு தெளிவாக சொல்லியிருந்தார்கள். என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி வெகு தெளிவாக சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தேர்வு நடக்காமல் விட முடியாது, நடத்தியே தீர வேண்டும். ஒரு பிள்ளைக்கு வரவாதுன்ற உத்தரவாதம் கொடுக்க முடியுமா பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு, மக்களுக்கு? Can you give that guarantee? சரி, இதாவது உச்சகட்ட
அதாவது உச்சகட்ட பாதுகாப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒரு 3300 சென்டர் எல்லாம் இருக்கும். ஆனா இப்போது பார்த்தீங்கன்னா 12,000 பள்ளிகளில் 12,000 சென்டர்ஸ், அதாவது அந்த குழந்தைகள் வந்து எந்தெந்த பள்ளியில் படிக்கின்றனவோ அந்த பள்ளியிலே நடத்தப்படுகிறது. ஆகவே படித்த இடம், பழகிய இடம், பழகிய முகங்கள், பழகிய சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல மன தைரியம் இருக்கும். அதனால வந்து அவர்கள் எளிதாக அவர்களுடைய உள ரீதியாக ஒரு நல்ல வலிமை கிடைக்கும். கண்டிப்பா நம்ம பழகின இடம்ன்றப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும். அதனால எந்த அச்சமும் இன்றி பயமும் இன்றி அவர்கள் தேர்வு நடத்துவார்கள். அது மட்டும் இல்ல, கிருமிநாசினிகள் தெளிப்பது, அவர்களுக்கு சானிடைசர் கொடுப்பது, தள்ளி தள்ளி இடைவெளி விட்டு சமூக இடைவெளி விட்டு அமரச் செய்வது, இப்படி பல வகையான நெறிமுறைகளும் இங்கே நிச்சயமாக கடைபிடிக்கப்படும். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை தேவையில்லை. அது மட்டும் இல்ல, அரசு வந்து சும்மா வழக்கம் போல நடத்தலையே, அவங்க சொல்ற மாதிரி எவ்வளவு நடவடிக்கைகள், வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆக்சுவலா நீங்க ஆரம்பத்திலே கேட்டீங்க என்ன அவசரம் இந்த தேர்வுல நடத்தணும்ன்றது தான். தேர்வினுடைய அவசியத்தை பற்றி நம்மளுடைய அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அது எஜுகேஷனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கானது. யாருக்கும் மாறுபட்ட கருத்தல். ஆனால் கொரோனாவை பற்றிய அச்சுறுத்தல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். இது மார்ச் மாசத்துல சொல்லும் போதே இந்த அரசு மிக கேவலமாக, மிக அஜாகிரதையோட கொஞ்சம் கவனமா இருப்போம். இல்ல, கவனத்தோட தான் சொல்றேன். கொஞ்சம் கவனத்தோட தான் சொல்லணும்னா, நம்ம சொன்ன வார்த்தைகளை அவங்க வந்து சரி கேவலம் இல்லைங்க, அஜாகிரதையாக என்று சொல்வதற்கு காரணம், நாங்கள் சொன்னோம் இது பரவுதல் மிகப்பெரிய பிரச்சனைங்க வரும், இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், இதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மக்கள் ஊரடங்கில் இருக்க வேண்டிய சூழல் வந்தால் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன பொழுது இது வரவே வராது, இது பிரச்சனையே இல்லை என்று சொன்னது அரசு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம் என்று சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாடும் ஒரு மிகப்பெரிய அளவில் ரெட் அலர்ட் ஏரியாவா இருக்குன்றது நல்லா தெரியும். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு தேர்வு என்பது மாணவர்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது. எப்படின்னு சொல்லிடுறேன்னு கேட்டுங்க. ஒண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 2 மாத அளவுல நம்ம வந்து வீட்டிலேயே அடங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கே முடியாத நிலையில் அந்த 2 மாத காலம் ஊரடங்கில் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற நிலை நமக்கே கஷ்டம்னா, அப்ப மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. தான் உண்மை. முதல் விஷயம், மாணவர்கள் விளையாடவும் இல்லை, பொழுதுபாக்காவும் இல்லை, படிக்கவும் இல்லை. இந்த மனநிலையில தேர்வுக்கு செல்வது என்பது முதல். வழக்கத்தை விட அதிகமா டைம் கிடைச்சிருக்குல்ல படிக்கிறதுக்கு, அரசும் சொல்லிடுச்சு. டெஸ்ட் எப்படி நடக்கும், தேர்வு எப்படி நடக்கும்னு சொல்லியாச்சு. சோ அதுலயும் நான் கான்ட்ராடிக்ட் ஆகுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வழக்கமான நாட்கள் விட அதிகமான நாட்கள் இருப்பது என்பது எப்பவுமே படிக்கிறதுக்கு உகந்தது அல்ல. நாம வந்து நீங்களும் படிச்சிருக்கீங்க, நாங்களும் படிச்சிருக்கோம். 10th இல்ல, +2 இல்ல, இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கோம், லா எல்லாம் படிச்சிருக்கேன், காலேஜ் வரைக்கும். எஜுகேஷனல்ல வந்து ஸ்டடி ஹாலிடேஸ்ன்றது ஒரு 5 நாள் 10 நாள் 15 நாள் கிடைக்கிறது தான் ஒழுங்கா பிளான் பண்ணி படிக்க முடியும். 2 மாதம் என்பது வெக்கேஷனாக ஆயிடும். பட் அந்த வெக்கேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க விளையாட கூட முடியாது, பொழுதுபோக்காவும் இருக்க முடியாது, படிக்கவும் முடியாது. ஒரு விதமான மாறுதலுக்குரிய சூழலுக்கு வந்து ஒரு 3 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்க கணக்குப்படி பார்த்தா அது இன்னும் சிக்கல்ல. 4 மாசம் ஆச்சுன்னா இன்னும் சிக்கல்ல இல்ல. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். சரியா வந்தீங்க. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தேர்வுக்கு முன் மீண்டும் அவர்கள் பள்ளியின் சூழலுக்கு வர வேண்டும். பள்ளியில உட்கார்ந்து கொஞ்ச நாள் படிக்கணும். அகைன் ஒரு ரிவிஷன் தேவைப்படுது. அந்த ரிவிஷன் அட்மாஸ்பியர் வந்த பிறகு தேர்வு வைத்தால் நிச்சயமாக அவர்கள் அச்சம் இல்லாம எழுத முடியும். ஒரு முக்கியமான பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க மிஸ் மகேஸ்வரி. இது வேலிடான பாயிண்டா பார்க்கலையா? கல்வி கூட சூழல்ல இருந்து இந்த சிலபஸ்ல இருந்து வெகு தொலைவில் இருக்கிறாங்க மாணவர்களை திருப்பி ரீஓரியன்ட் பண்ணி உளவியல் ரீதியா அகாடமிக்கா அவங்கள ப்ரிப்பேர் பண்ற அந்த கடமை நமக்கு இருக்கு இல்லையா? சரி, அதுதான் வந்து எங்க கவலையும் கூட. ஏன்னா நீண்ட இடைவெளி விட்டுட்டா குழந்தைகளுக்கு வந்து அந்த கல்வியை விட்டு கொஞ்சம் தூரமா விலகி வந்துருவாங்க. சில மறதிகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கே ரொம்ப சவாலா. அது மட்டும் இல்ல,
இல்ல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ளணும். அதாவது குழந்தைகள் வந்து எத்தனை நாளைக்கு அந்த தேர்வு பயத்தை சுமந்து கொண்டே இருக்கணும்? அவர்கள் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய கடமை ஒரு மாணவர் இல்லையா? ஹரி, இவர்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக இந்த தேர்வு வந்து இந்த குழந்தைகளுக்கு அந்த தொற்று வந்து விடாமல் எப்படி நடத்துவது என்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டாகிவிட்டது. மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த பாதுகாப்போடு தான் நடத்தப்படுகிறது. அதுவும் ஜூன் 15 தானே, இன்னுமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல ஹரி, இப்போதே பாத்தீங்கன்னா ஒரு 25 மாவட்டங்கள்ல மிக குறைவாக தானே இருக்கிறது. 25 மாவட்டங்கள்ல இப்பவும் குறைவாக தானே இருக்கு. அனுமானம் 25 மாவட்டங்களே ஏற்கனவே இல்லை சகோதரரே. அதனால சென்ற மாவட்டம் முதலமைச்சர் அவர்கள் 3 நாட்களில் வந்து கொரோனா குறைந்து விடும் போய்விடும் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அனுமானம் அவர் பேசிய விதம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து இருக்கான்னு சொன்னா அப்ப இருந்ததை விட பன்மடங்கு வளர்ந்து இருக்கு. இது என்ன ஒரு பேண்டமிக், இது தொற்றுலயே வந்து பெருந்தொற்றாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான நிலையில முதலமைச்சர் சொன்னாரு. இல்ல அது புரியுது, நாங்க சொல்ல வரது அசியூம் பண்ணாருன்னு தான் சொல்றோம். தப்பான ஜூன் 15ஆம் தேதி குறையாது, அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்க. உலக சுகாதார நிறுவனமே என்ன சொல்லுது சட்டமன்ற உறுப்பினர், இது வந்து இன் வேவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், இது அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். இப்ப ஜூனை விட ஜூலைல அதிகமாயிடுச்சுன்னா, ஜூலை விட ஆகஸ்ட்ல அதிகமாயிடுச்சுன்னா, ஆகஸ்ட் விட செப்டம்பர்ல அதிகமாயிடுச்சுன்னா மேபி ஜூன் இஸ் தி பெஸ்ட் டைம். சோ இப்ப எப்ப கையாள முடியும்ங்கற கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அப்ப வைக்கிறது சரிதானே? ஐ அக்ரி வித் யூ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த ஜூன்லயே கூட வைக்கிறதா இருந்தா முதல் விஷயம் ஜூன்ல நீங்க வைக்க போறோம், ஸ்கூல் கிளாஸஸ் வைக்க போறோம்ன்றத சொல்லுங்க. அதுக்கு வேண்டிய எல்லா அட்மாஸ்பியரையும் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லுங்க. போக்குவரத்து வசதிகள் இப்ப வரைக்கும் அவங்க பொதுவா சொல்றாங்களே தவிர இப்பொழுது வரையில் இன்னும் கணக்கெடுப்பு எடுக்கவில்லை. எந்தெந்த ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க நேட்டிவ்க்கு போயிருக்காங்களா, அவங்க ஆல்ரெடி படிக்கக்கூடிய ஊர்ல தான் இருக்காங்களா, படிக்கக்கூடிய ஊர்ல இருந்து அவங்க நேட்டிவ் போயாச்சு, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க எல்லாம் அகைன் அவங்களுடைய சொந்த ஊர்களில் இருந்து கல்வி எங்க பள்ளி எங்க இருக்கோ அந்த ஊருக்கு வர வேண்டும், வந்து வழக்கமான பாட இதுக்கு போகணும். கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிருக்கணும். அவங்க எல்லா அட்மாஸ்பியர்லயும் அவங்களுக்கு கல்வி அதாவது பாதுகாப்பான நிலை ஏற்படணும். இது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு தேவை. ஆசிரியர்களும் அச்சுறுத்தலோடு இல்லாமல் அவங்களும் வந்து நிக்கணும். இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் அப்படி நீங்க தேர்வு வைப்பதற்கு தயாராகலாம். பாயிண்ட் டேக்கன் சார். மிஸ் மாலதி வணக்கம். ஏற்பாடுகள் செய்யறோம்னு சொல்றோம், சோஷியல் டிஸ்டன்சிங் செய்யறோம்னு அறிவிக்கிறோம். ஆனா என்ன ஆகுது, மாஸ்க போடுன்னா பெரியவங்கள கழுத்துல போடுறோம், தள்ளி நில்லுங்கன்னா கூடி நிக்கிறோம். இது பெரியவங்களுக்கு. இன்னைக்கு மாணவர்கள் லட்சமா தேர்வு எழுத போறாங்க அப்படின்னா அரசு சொல்லலாம், ஆசிரியர்கள் வலியுறுத்தலாம். ஆனால் சமூக விலகெல்லாம் காணாம போறதுக்கான வாய்ப்பு எக்ஸாம் சென்டர்ஸ்லயோ அதை சுற்றி மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் போதும் இருக்கு. இது ஒரு உயிர் விளையாட்டுன்னு நீங்க கருதலையா? கண்டிப்பா ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட் இதுல கன்சிடர் பண்ணும்போது ரிஸ்க் நிறைய தான் இருக்கு. ஏன்னா ஸ்ப்ரெட் இந்த பேண்டமிக், as we all spoke, இது வந்து பேண்டமிக். ஸோ பேண்டமிக்கோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா இப்ப நம்ம பேசுற யாருமே வந்து ஒரு பெற்றோர்கிட்டயோ இல்ல ஒரு மாணவர்கிட்டயோ உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு போய் கேட்டோமான்னு கேட்டா கேட்கல. நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியா தான் இதை பார்த்துட்டு இருக்கோமே தவிர உண்மையாக ஒரு மாணவனுக்கோ ஒரு ஆசிரியருக்கோ இல்ல வந்து ஒரு பெற்றோருக்கோ இதன் மேல விருப்பம் இருக்கா, பரீட்சை எப்ப நடத்தலாம், அவங்களுக்கு இன்னும் தள்ளி போட்டா எத்தனை பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல முடியாது. ஆனா ஒரு பெற்றோரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்களேன், கோவிட் ஊரெல்லாம் பரவிட்டு இருக்கு, அவங்க பிள்ளைய போய் தைரியமா அனுப்புற மனசு ஒரு தாய்க்கு வருமா? ஒரு அச்சம் இருக்கும்ல, ஒரு கவலை இருக்கும்ல. உண்மை, பயம் இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது இன்னும் இருக்க ஸ்ப்ரெட் ஆகச்சுன்னா அந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? இந்த ஒரு வருடம் நிறைய பேர் கேக்குறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமே வேணாம், எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்துடலாம், ஆல் பாஸ் கொடுத்துடலாம், வெறும் நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் 9.5 lakhs சில்ட்ரன் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 9.5 lakh சில்ட்ரனும் நம்ம ஸ்டேட்லயே இருப்பாங்களா பின்னாடி அப்படின்னு பார்த்தா கிடையாது. முக்காவாசி ஸ்டேட்ல வந்து இந்தியால வந்து எக்ஸாம்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி ஓவர். கேரளால மே 26 ஆரம்பிக்குது, ஸ்கெட்யூல் கொடுத்துட்டாங்க.
கோவால இன்னும் 3 எக்ஸாம்ஸ் தான் பாக்கி இருக்குது, அவங்களும் முடிக்கிறாங்க. மகாராஷ்டிரால there was only one geography exam pending. அவங்க வந்து அதை கிளியர் பண்ணி 40 மார்க் தான் இருந்தது, அதையும் கிளியர் பண்ணி அவங்க முடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலையில இந்த மாணவர்கள் வேற ஒரு மாநிலத்துக்கு போகணும், ஒருவேளை அவனால 12th எழுத முடியல, இந்த 10th சர்டிபிகேட்ன்றது எவ்வளவு முக்கியம், அதுவும் அடித்தட்டு மக்களுக்காக நம்ம பேசும்பொழுது அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்காம இருக்க முடியுமா? இது வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா தேர்வு எழுதிருப்பாங்கல்ல, அதோட cumulative average, half yearly, quarterly, இதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட் எழுதிருப்பாங்க, எவ்வளவு ஆல்டர்னேட்டிவ் வழிகள் இருக்குல்ல. கண்டிப்பா. அப்ப நம்ம நாளைக்கு வந்து நீட் எக்ஸாமோ இல்ல வேற ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங்கோ போகும்போதோ 10th மார்க் பேஸே இல்லன்னு வச்சிருவோமா? அப்படி ஒரு கொண்டு வந்தோம்னா, அப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தோம்னா, அப்ப இது வந்து நீட் ஒரு மார்க் கம்மி தான 10th, அது ஒரு எக்ஸ்பெண்டபிளா பார்க்க முடியாதா? இல்ல, கண்டிப்பா அதுதான் அரசு கொண்டு வர வேண்டியதுதான். இப்ப அரசு தேர்வு முறையில மாற்றம் கொண்டு வந்து 10th வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, 11th and 12th கொடுக்குறோம், கியூமுலேட்டிவா அங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தைரியமாக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, பெற்றோர்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உண்மை எதுனே தெரியாது. எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா, உயிர் முக்கியமா எக்ஸாம் முக்கியமா, ரொம்ப முக்கியமானது, அதாவது சென்சிட்டிவா அவங்களை வந்து சென்சேஷனலா தள்ளிக்கிட்டு இருக்கோம். இது வந்து தவறு. நம்ம என்ன செய்யணும்னா, ஆக்சுவலா we have to sensitize public, we have to sensitize children, we are playing with the lives of children. குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சிக்காம நம்ம வந்து நம்மளுடைய ஆதாயத்துக்காக நம்மளுடைய சொந்த இதுக்காக மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சோ அவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் வைக்க போறோமா வைக்க போறது இல்லையா? இப்ப சிபிஎஸ்இ வந்து ஜூலை மாசம் 15 சொல்லிச்சு, 5ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி. நம்ம யாராவது கேள்வி கேட்டோமா சிபிஎஸ்இல எப்படி ஜூலை மாசம் வைக்கலாம், அப்ப மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கனா அந்த நேரம் கோவிட் போயிடுமான்னு கேட்டோமா? இல்லையே. ஏன் தமிழக அரசு வைக்க போறது மட்டும் அப்படிங்கும்போது சரின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது அதுக்கு முன்னாடி இல்ல, ஜூன் 1ஆம் தேதி, ஜூலை 15ஆம் தேதி, ஜூலையாவது கொண்டு போயிருக்கலாம் இல்லங்கிற கேள்விக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்றோமா? இப்ப அடுத்த வருஷம் இப்ப வந்து அகாடமிக் இயரே புஷ் ஆகுது இல்ல. திரு அப்ப what will they do for the class 11? திரு எழிலரசு, நீங்க எதை குறுக்கிட விரும்புறீங்க? ஓகே, இப்ப நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஜூன் 1 சொன்னதனால தான் நம்ம எதிர்த்தோம். ஜூன் 15 சொல்லிருக்காங்க. ஜூலைனா ஓகேயா? சிபிஎஸ்இ ஜூலைல வைக்கறாங்க, அது ஓகேயா? அதான் சொல்றேன், அதுவே நம்ம அக்செப்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க ஜூலை 15 கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ப்ரிப்பேர் ஆவுங்கன்ற. Do you have any status of the data? அதாவது மாணவர்கள் எங்க இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், வருவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, ஊரடங்கு தளர்த்தப்பட்டு விட்டதா எல்லா மாவட்டங்களையும், அல்லது ஊரடங்கு மீறி போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கா, எல்லா ஸ்டேட்டஸும் கவர்மெண்ட் எடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்றது. திரு பேட்ரிக், எல்லா வசதியும் செய்யறோங்கிறாங்களே, என்ன பிரச்சனை? பஸ் விடுறோம், சமூக விலகலை பார்த்துடுறோம், கோவிட் தொற்றை கூட நம்ம வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாணவர்கள் எல்லாம் கண்டறிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஏதாவது மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நடத்தணுங்கிறது இப்போ இல்லாட்டி எப்போ திரு பேட்ரிக்? தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. தேர்வுத்துறை 12ஆம் தேதி தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கை தேர்வுத்துறை இயக்குனர் வெளியிடுகிறார். அந்த அறிக்கை 15ஆம் தேதி நடைபெற்ற காணொளி மூலமாக நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. 15ஆம் தேதி 16ஆம் தேதி அரசு எந்த விதமான பல மாற்றங்களை செய்திருக்கிறது. நாங்கள் தேர்வுகளை பள்ளியிலே நடத்தப் போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். ஆசிரியர்கள் பல்வேறு மாவட்டங்களிலே இருக்கிறார்கள், அவர்கள்லாம் உடனே பணியிடத்துக்கு திரும்பணுங்கிறாங்க. மாணவர்களுடைய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், பள்ளி வகுப்பறைகளை சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வளவையும் வெறும் 3 நாளைக்குள்ளாக செய்து அன்றைக்கு மாலையே விவரங்களை தர வேண்டும் என்று கேட்கிறார். தமிழகம் முழுக்க இன்றைக்கு ஒரு எந்த தேதியினுடைய அடிப்படையில் தமிழக அரசு சுகாதாரத்துறையா அல்லது மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலா அல்லது இந்தியா முழுக்க எங்காவது தேர்வுகள் இந்த ஜூன் 1ஆம் தேதி நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது? நான் கேட்கிறது என்னன்னு கேட்டா, தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான ஒரு பயமில்லாத சூழலை நம்மால் உருவாக்க முடிகிறதா? அந்த சூழல் எப்போ உருவாக்கும்? ஆகஸ்ட்ல உருவாக்கும் சொல்ல முடியுமா? 60 செப்டம்பர்ல உருவாக்கும் சொல்ல முடியுமா? இன்றைக்கு யூஜிசியில் கல்லூரி தேர்வுகள் எல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு என்ன, நீங்க எப்ப தேர்வு வைக்க தானே போறீங்க? நாங்க முதல்ல ஆரம்பத்தில் கேட்ட வேண்டுகோள், தேர்வை பழைய மதிப்பெண்கள் அடிப்படையில் கணக்கிடுங்க, தேர்வை நிறுத்துங்க என்று கேட்டோம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த அறிவிப்புகள் மாறி மாறி வந்தால் அது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் குழப்புவதாக இருக்குமா? முதல்ல பொது போக்குவரத்து இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கல. 3வது கட்ட ஊரடங்கு மாணவர்களுக்கு பிரத்யேக போக்குவரத்து ஏற்பாடு செய்யறோம்ங்கறாங்கல்ல.
மாணவர்களுக்கு பிரத்யேக போக்குவரத்து, எப்படி போக்குவரத்து, எங்க மாணவர்கள் இருக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியலையே. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். சென்னையில தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் ஒரு மாணவர் போய் சிக்கி கொண்டார். சரி, அவரை அங்க இருந்து ஒரு கொரோனா பாதிப்பு இல்லாத ஒரு பகுதிக்கு நீங்கள் அழைத்து வந்து ஒரு தேர்வு மையத்தில் எழுத வைக்கிறீங்க. நிர்வாக சிக்கல்கள் பல இருக்கிறது. கண்டெய்ன்மென்ட் ஜோன்ஸ்க்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வைக்கறாங்கல்ல. ஒரு ஆய்வு மிஸ் மகேஸ்வரி குறிப்பிட்டு வர்றாங்க. ஒரு சென்னையில இருந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து ஒரு மாணவரை அழைத்து வந்து நீங்க தனிமைப்படுத்தப்படாத ஒரு இடத்துல தேர்வு வைக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய அவங்க என்ன சொல்றாங்க, கண்டெய்ன்மென்ட் ஜோன்ஸ்ல ஏற்பாடு செய்றோம்ங்கறாங்க. கண்டெய்ன்மென்ட் ஜோன்ல மாணவர் இருக்காங்கன்னா அங்கேயே தேர்வு மையம் மிக்ஸ் பண்ண மாட்டோம் மாணவர்கள்ங்கறாங்க. அங்கேயே தேர்வு மையம் வைக்கப்படும், அங்கேயே அவர்கள் தேர்வு எழுதலாம். பேட்ரிக், நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு அவசரப்பட்டு தேர்வு வைக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்கிறேன். ஏன் மாணவர்களுடைய உயிர், அந்த இடத்துல போய் பணியாற்றக்கூடிய ஆசிரியருக்கு உயிர் பயம் இருக்காதா? ஆசிரியருக்கு கொரோனா வராதா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். 10 மாணவர்களுக்கு ஒரு தேர்வறை என்று வைத்தால் இந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க ஏறக்குறைய 1 லட்சம் கிளாஸ் ரூம் உங்களுக்கு வேணும். 1 லட்சம் ஆசிரியர்கள் தேர்வு பணிக்கு வேணும். அது மட்டுமல்லாமல் அவர்களோடு உதவி செய்வதற்காக ஆய்வக பணியாளர்கள், உதவியாளர்கள் என்று ஏறக்குறைய ஒரு 30,000 பேர் தேவைப்படும். இவ்வளவு பேருக்கும் பொது போக்குவரத்து இல்லை. அவர்கள் தனியாக போக்குவரத்தை ஏற்பாடு செய்து கொண்டு ஒரு இடத்துக்கு கூடி இன்றைக்கு கொரோனா பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க? ஒவ்வொருத்தரும் தனித்தனியா விலகி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா திரும்ப இவ்வளவு பேரை 10 லட்சம் மக்களை மாறி மாறி இன்றைக்கு ஒரு தேர்வறைக்கு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு மாணவருக்கும் நீங்கள் சோதனை செய்து அவர்களை தேர்வறைக்குள்ள அனுப்ப முடியுமா? முதல்ல மாணவர்களுக்கு தேர்வு என்றாலே ஒரு பயம் இருக்கும். அதோட நீங்க நாங்க என்ன கேட்கிறோம், மாணவர்களை எங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு கொடுங்க, நாங்க அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து உளவியல் ரீதியா அவர்களை தயார்படுத்தி பிறகு தேர்வுக்கு அனுப்புறோம்னு சொல்றேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா, இது ஒரு கௌரவ பிரச்சனையா தமிழ்நாடு அரசு பார்க்கதா? இது ஒரு சாதாரண சூழல்ல ரொம்ப அசாதாரணமான சூழல். பல விஷயங்கள், பல ஷெட்யூல் தள்ளி போகுது. 10ஆம் வகுப்பு தேர்வு இந்த வருஷம் இல்லைன்னா என்ன கெட்டு போயிடும் மகேஸ்வரி? என்ன மாறி போயிடும்? சரி, இதுல கௌரவ பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக கிடையாது. இதுல என்ன வரட்டு கௌரவம் எல்லாம் இருக்கு? மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுதான் அரசு இந்த முடிவு எடுத்திருக்கிறது. நிறைய மாணவர்கள் தாங்கள் தேர்வு எழுத வேண்டும் என்றுதான் விளைகிறார்கள். இது குறித்து ஏற்கனவே ஆய்வெல்லாம் நடத்தப்பட்டது. 12th புரிஞ்சுக்கலாம், 10th அடுத்து இன்னொரு படிக்க போறாங்க, 11th தான போறாங்க. இல்ல, அவர்களுடைய எதிர்காலத்தை இல்ல அவங்க வேர் தே ஸ்டாண்ட் அப்படின்றது அவருக்கு தெரியறது இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, அவர்களுடைய அடுத்த கட்ட கல்வியை, எதிர்காலத்திற்கான முக்கிய திருப்பம் இது. அடுத்த கட்ட ஸ்கூல் தான் போறாங்க, 11th ஸ்டாண்டர்ட் தான் போறாங்க. குரூப் தேர்வு செய்யறதுக்கு தேவைப்படும். மாணவர்கள் அது இது வரைக்கும் எழுதிக்கிற எக்ஸாமினேஷன் பண்ண முடியாதாமல, தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எப்படி சொல்றீங்க ஹரி? இல்ல, இப்போ 10th வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா எவ்வளவு மார்க் வாங்கி இருக்காங்களோ அல்ல அதோட ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து குரூப் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் எழுதிக்கிற எக்ஸாம்ல அதை செய்ய முடியாதா? ஒரு கியூமுலேட்டிவா ஒரு ஆவரேஜ் எடுத்தோ இல்ல ஹாஃப் இயர்லி மார்க் வச்சோ மாற்று வழிகள் பார்க்க முடியாதா? இல்ல, அதுல மாற்று வழிகள் இப்போ மாற்று வழியை கொண்டுதான் இதை பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வரை தான் இது ஏற்பாடு செய்திருக்கிறது. அதுவும் இல்லாம நம்ம ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் சொன்னார் இல்லைங்களா, இத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒரு இடத்துல கூடினா அது சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்றீங்க, இது எப்படி இது ஒரே இடத்துல கூடினா தொற்று வராதான்னு கேட்கிறாரு. அவர் சிந்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3300 சென்டர்ஸ் எங்க, இன்றைக்கு 12,000 சென்டர்ஸ் எங்க. ஆகவே எல்லாரும் ஒரே இடத்துல கூடுவது ஆகாது. இப்படி பல இடங்கள்ல தான் அவர் இல்ல 12,000 பள்ளிகளே இருக்கு. அந்த 12,000 பள்ளிகள்ல தான் வெச்சுக்கோங்க, தள்ளி உட்கார்ந்து எழுதுறாங்க. அவங்க படிக்கிற பள்ளிகளே தான் எழுதுறாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்போ 9,70,000 மாணவர்கள் 2-3 மாசம் கழிச்சு பாக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கூடி பேசுவாங்க. எது செய்யக்கூடாதுன்னு அரசு சொல்லுதோ, எந்த சமூக விலகல் கடைபிடிக்கணும்னு சொல்லுதோ அது நடைபெறாம போகும். அந்த மாணவர்களுக்கெல்லாம் போதிய விழிப்புணர்வு இருக்கு. இல்ல நீங்க எல்லாம் உங்களை போன்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு இதை பற்றிய புரிதல் இருக்கிறது. நிச்சயமாக அவர்களை தற்காத்துக் கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு
இந்த படித்த பாடங்கள் மறந்து போவதற்குள் ஒரு தேர்வு வேண்டும். அது மட்டும் இல்ல, அதுக்குதான் ஒரு ஓரியன்டேஷன் வைங்க, திருப்பி கிளாஸ் நடத்திட்டு வைங்கங்கறாங்க. அந்த சஜஷன் முக்கியமா படலையா உங்களுக்கு? மறந்து போயிருக்கலாம், மறந்து போக கூடும், அதனால திருப்பி ஸ்கூல் கூடட்டும், ரிவைஸ் பண்ணட்டும், அப்புறம் எக்ஸாம் நடக்கட்டும்ங்கற திமுக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோம். ஹரி, இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் கல்வித்துறையில ஒரு மிக பெரும் யுக புரட்சியை, ஒரு மறுமலர்ச்சியை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் பேர செய்திருக்கின்றார்கள். இப்போ தனியார் பள்ளிகளுக்கு அவர்களை காட்டிலும் ஒரு தரமான வருகிறது. அந்த அளவிற்கு இணைய கல்வி இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வச்சிருக்கோம், இணைய கல்வி தரப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கல்வி தொலைக்காட்சி இருக்கிறது. அதனால அவங்க அப்டேட்டடா தான் இருக்காங்க. அதனால அப்படியே இருந்தாலும் கூட இன்றைக்கு எல்லாருமே இப்போது ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களை தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த சந்தேகமானாலும் ஆசிரியர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்ன பிரச்சனை? இவ்வளவு முயற்சி அரசு எடுத்திருக்கேன், பிளாங்கா போலயே எக்ஸாம்ஸ்க்கு. அரசு முயற்சிகளை நாங்க இங்க குரல்லாம் பேசுறதுக்குலாம் எங்களுக்கு இல்லைங்க. அவங்க யார் சொன்னாலும் இங்க அரசியல் பேசல, ரொம்ப பிராக்டிக்கலா பேச விரும்புறோம். நீங்க கேட்ட கேள்வியில உள்ள நியாயத்தை அவங்க உணரல. அவங்க தப்பா இல்ல, கொஞ்சம் ஏஜ்டு பசங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு, எனக்கெல்லாம் ஸ்கூல் கோயிங் பையன் இருக்கான், எனக்கு தெரியும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நார்மலா பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ஸ்கூலுக்குள்ள என்ட்ரான உடனே நம்ம சொல்ல அத்தனையும் காத்துல பறக்கும். முதல் விஷயம், இந்த 50 நாள் என்ன பண்ணா கூடி பேசுவோம், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அவங்க ஒரு பேட்டி மாஸ்டர் போட்டுருவோம், டைரக்டா உள்ள போக வச்சிரும். அது எவ்வளவு சூப்பரா என்ஃபோர்ஸ் பண்றோம் நம்ம ஸ்கூல்ல. இது ஒரு விஷயம் கூடுதலா கவனம் செலுத்தி செய்ய முடியாதா? சரிங்க, நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்டடா பண்ண முடியும்னா, ஒரு 10 லட்சம் 9 லட்சம் மாணவர்களுக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷன் வேணும். 1 லட்சம் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வேணும். 1 லட்சம் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வேண்டிய பிபிஇ இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருக்கான்றதே முதல் டவுட் இருக்கு. இதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இவங்க போய் நீங்க நேரா போய் கிளாஸ் ரூம்ல உட்காருன்னா இன்னும் மோசமான நிலவரம் ஏற்படும். ஏன்னா அவன் படித்ததை கேதரிங் ஆகி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணும். இது சைக்காலஜி, ஸ்டூடெண்டோட சைக்காலஜி. நீங்க காலேஜ் லைஃப் வரைக்கும் உண்டு. அவன் படிச்சத நீ என்ன படிச்ச நான் என்ன படிச்சேன்னு ஷேர் பண்ணாம இருக்கவே முடியாது. அதை அங்க பார்த்த உடனே பேசிதான் ஆகணும். நீங்க அவனை தடுத்து அதையும் நீங்க பேசக்கூடாது உள்ள அனுப்புவீங்கன்னா மிக மோசமான விவகாரங்கள் மாணவர்களிடம் இருக்கும். நீங்க பள்ளி நடத்துறீங்க, இந்த ஆபத்து இருக்கா இல்லையா? ஒரு 50-60 நாள் கழிச்சு கூடும்போது சொல்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற மாதிரி ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கிளாஸ் வச்சீங்கன்னா அந்த மாதிரி அவர்கள் ஒருவருக்கொருவர் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற மாதிரி ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கிளாஸ் வச்சீங்கன்னா வைங்களேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சகஜமா பழகுவாங்க எப்பவும் போல. ஆனா தேர்வுக்காக அவர்கள் வருகின்ற நேரத்திலே அந்த தேர்வு பயத்தோடு தேர்விலே கவனம் செலுத்தி அவர்கள் வருகின்ற போது அதெல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் பட்சமாக தான் தெரியும். அதனால சமூக விலகலோடு தான் அவர்கள் இருப்பார்கள். இல்ல, நல்ல விஷயம். நான் இப்ப அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன், அவங்களே ரைஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, கொரோனாவை பற்றி அச்சம் இல்ல அப்படின்னு ஒரு சூழல் இருக்குன்னா அப்ப அந்த மாணவர்கள் தைரியமா இருப்பாங்க. கொரோனாவுடைய அச்சம் இருக்கு, இருங்க அததான் சொல்றேன். கொரோனாவை பற்றி அச்சம் இருக்கு, அதனால நீ தூரம் தூரம் இருக்கணும், யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, தூரமா நிக்கணும் எல்லாம் சொல்லி ஒரு அறைக்குள் தள்ளுவீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அச்சம் தான் இருக்குமே தவிர தேர்வை பற்றி அக்கறை இருக்காது, பயம்தான் இருக்கும், தேர்வு கவனம் இருக்காது. யார் மூலியமா எனக்கு வந்துருவோன்ற பயம் தான் இருக்குமே தவிர அவங்கிட்ட தேர்வுல எழுதணும்ன்ற கவனம் இருக்காது. ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அது ஒரு பக்கம் மிஸ் மாலதி. இன்னொன்னு, நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, ஒரு 50 நாள் கழிச்சு மாணவர்கள் ஒன்னா கூடும்போது என்ன செய்வாங்க? சமூக விலகலை கடைபிடிப்பாங்களா, கூடி பேசுவாங்களா? சமூக விலகலை கடைபிடிக்குமா முடியாதான்றது கொஸ்டின் கிடையாது. ஏன்னா கண்டிப்பா ஒரு மாணவர்களோட, ஏன்னா நீங்களும் ஸ்டூடெண்ட் நானும் ஸ்டூடெண்டா இருந்திருக்கும் பொழுது கண்டிப்பா ஒருத்தர் ஒரு ஹாலிடே முடிச்சு பார்க்கும்போதே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா டு பி அலைவ், ஏன்னா வாட் எவர் தே ஹவ் கான் த்ரூ, அவங்கவுங்க வீட்டுல என்னென்ன சிச்சுவேஷன், யாருக்கு அஃபெக்ட் ஆனாங்க, எந்த மாதிரி ஜோன்ல இருந்து அவங்க வராங்கன்றது தெரியாது. சோ அதை ஷேர் பண்ணிக்கிறோன்ற எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். இங்க விவாதம் எதை பற்றியது அப்படின்னா மாணவர்கள் தேர்வு எழுதணுமா வேண்டாமா, எந்த காலகட்டத்துல எழுதணும். மாணவர்களுக்கான தேர்வு தேவை. ஏன்னா நீங்க கேட்டீங்க 9.5 lakhs சில்ட்ரன், அதுக்கப்புறம் ஃபர்தர் எஜுகேஷன் இருக்கு, 12th இருக்குது, அது முக்கியம் இல்லையா, அப்ப படிக்க முடியாதான்னு. ஆனா 10th 9.5 lakhs எழுதுறாங்க, 12th வரும்போது எத்தனை சில்ட்ரன் எழுதுறாங்க ஒரு வருஷமும்?
அப்படியே நின்றுறாங்க. அங்க இடைநிற்றல் நிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இந்த 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட் தானே முக்கியம். சில வேளைகளுக்கு இப்போ நிறைய பிள்ளைங்க கோவிடுக்கு பயந்து மேடம் இப்ப மார்ச் மாசம் தேர்வு வச்சாங்க, எவ்வளவு பிள்ளைகள் வராம போச்சு. இப்போ இந்த பயத்துல ஒண்ணும் போவனா, இப்ப ஊரெல்லாம் நோய் பரவிட்டு இருக்கா, நீ வேண்டான்னு பெற்றோர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இல்லையா? மாணவர்களே பயந்து போகாம இருக்கிறதுக்கான அந்த ஆபத்து இல்லையா? அந்த மாணவர்களுக்கு என்ன செய்ய போறோம்? அதுக்காக தான் சொல்றேன் இத வந்து ஒரு பயமுறுத்தலை விட்டு ஒரு சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா மக்களையும் சரி பெற்றோர்களையும் சரி ஒரு பெற்றோரும் இந்த 10ஆம் வகுப்புக்காக தான் அவன் பிறக்கும் பொழுதே 5ஆம் கிளாஸ்ல இருந்தே நம்ம வந்து போர்டு எக்ஸாம் வருது, இதுக்கு மேல ஆட்டம் ஆடாது, 8ஆம் கிளாஸ்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். 9ஆம் கிளாஸ்ல அவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். படிப்புன்றது இல்லாம இல்ல, ஏன்னா திணிச்சு படிக்க வச்சிருக்கோம். அவன் ப்ரிப்பேர் பண்ணதா அவனுக்கு எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம உனக்கு எக்ஸாமே கிடையாது, எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். செகண்ட் வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் அரசு எடுக்க போகுது? ஏன்னா கண்டிப்பா வந்து த்ரெட் இருக்குது, லைஃப் த்ரெட் இருக்குது. கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருந்து வரும்போது அவங்க வீட்டுல எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியாது. அந்த ஆங்குவேஜ் இருக்குது, குழந்தைகள் மனசுல வந்து பயம் இருக்குது, இல்லன்னே சொல்லல. ஆனா அந்த பயத்தை நீக்கி ஒரு வந்து இப்ப ஆசிரியருக்கு பிபின்னு வெறும் ஆசிரியருக்கு மட்டும் பிபின்னா அப்புறம் வந்து மாணவர்களுக்கு வேண்டாமா? மாணவர்கள் பிபி போட்டு எழுத முடியுமா? அதற்கான மனநிலை இருக்குமா? இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி எக்ஸாம்ன்றது கண்டிப்பாக அந்த 10th ஸ்டாண்டர்ட், ஏன்னா நீங்க மாற்றமே கொண்டு வரலன்னு வச்சுங்க, நீங்க ஒரு பாலிசி டெசிஷன் எடுங்க, 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் will not be considered for any higher education or will not be asked for அந்த முடிவு எடுக்க முடியுமா இந்த அசாதாரண சூழல்ல? இந்த வருஷம் 10th வேண்டாங்கற முடிவு எடுக்க முடியுமா? அதுல நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இல்லையா? அரசு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆரம்பத்திலே அரசுகிட்ட இதுதான் கேட்டோம். இன்றைக்கு சிபிஎஸ்இ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மையங்களில் தேர்வு கிடையாது என்று அறிவித்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்புக்கே இது போன்ற ஒரு முடிவை சிபிஎஸ்இ எடுத்திருக்கிறது. கல்லூரிகளிலே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வுகள் கிடையாது என்று யுஜிசி ஒரு குழுவை அமைத்து அதனுடைய அடிப்படையில் முடிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இன்றைக்கு எல்லா மாணவர்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்திருக்கிறதா? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள், கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுடைய மனநிலையை எதிர்த்து பாருங்கள். குடும்ப சூழல் காரணமாக உணவுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தொலை தொடர்பு இல்லாத மாணவர்கள், இவங்களெல்லாம் நீங்க சொல்ற இந்த பகுதிகள் எல்லாம் 2019ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு தேர்வு விழுக்காடு வந்து இல்ல 2019ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு விழுக்காடு 95%, 2018ஆம் ஆண்டு தேர்வு விழுக்காடு 94%, 2017 தேர்வு விழுக்காடு 94%, 2014 தேர்வு விழுக்காடு 93.6%. அப்ப ஏறக்குறைய 94% அதிகமான தேர்வு விழுக்காடு இருக்கிற போது ஒரு 4% எல்லாரையும் சேர்த்து எல்லாரும் பாஸ் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஏற்கனவே பள்ளிகளில் காலாண்டு, அரையாண்டு, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், 2வது திருப்புதல் தேர்வு என்று தேர்வுகள் நடத்தப்பட்டு அது என்எஸ் வெப்சைட்டில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் எல்லா மாணவர்களையும் தேர்ச்சி பெற செய்ய வைப்பதிலே ஒரு தவறும் கிடையாது. ஒரு கல்வியாளர் குழு அமைங்க, அவங்கள்ட்ட கருத்து கேளுங்க, பொதுமக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. இது ஒரு 1920 பிறகு இந்தியாவில் இது போன்ற நிலை இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு மார்க் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் வகுப்பில் சேர்றதுக்கு தான். இன்னைக்கு மாணவர்கள்லாம் ரொம்ப விவரமாக இருக்கிறான். பாஸ் பண்ணவே முடியாத மாணவனை கொண்டு போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்பில் சேருன்னு சொன்னால் அவன் சேர்றதுக்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழலிலே மாணவர்களுக்கு ஏற்கனவே 2008ஆம் ஆண்டில் 2013ஆம் ஆண்டில் விடைத்தால் தொலைந்து போன இடங்களிலே மாணவர்களை ஏற்கனவே எழுதிய தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி கொடுத்திருக்கிறாங்க. மக்களுடைய மாணவர்களுடைய மனநிலையை யோசித்து அவங்களுடைய தேர்வு பயத்தை நீக்கிற வகையில் இது ஒரு அசாதாரண சூழலாக இருக்கிறதால் இந்த ஆண்டு மட்டும் மாணவர்கள் அனைவரையும் தேர்ச்சி பெற்றதாக முடிவாக அரசு எடுத்து அறிவிப்பதில் எந்த பாதிப்பும் இல்லை. மிஸ் மாலதி, நீங்க கருத்து சொல்ல விழுந்தீங்க. திரு பேட்ரிக் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து இல்லையா? வழக்கமாவே 90% மேல பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது இந்த ஒரு அசாதாரண சூழல்ல கூட பாஸ் பண்ணி விட்டுற வேண்டியது என்ன கெட்டு போயிட போகுது? கரெக்ட் தான். மிஸ்டர் பேட்ரிக் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நல்ல பாயிண்ட். ஏன்னா பெர்சன்டேஜ் பத்தி சொன்னாரு. பிளஸ் அதே மாதிரி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல வந்து வெளிநாட்டுல இருக்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்கு இது கேன்சல் பண்ணிட்டாங்க எக்ஸாம்னு. ஆனா அங்க இருக்கிற காலேஜ் அட்மிஷன்ஸ் அதுவுமே 12th தான் பண்ணிருக்காங்க. 12th வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ் அந்த கிரைட்டீரியாவே டிஃப்ரெண்ட். நான் திருப்பி சொல்ல ஒரு பாயிண்ட் அதுதான். அரசு தன்னுடைய கொள்கையை
மாற்றிச்சுன்னா, அதாவது நீட் தேர்வுக்கோ இல்ல வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கோ 10ஆம் வகுப்பு மார்க் வந்து ஒரு தகுதி மார்க்கா இல்ல அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருச்சுன்னா யாருமே கவலைப்பட வேண்டாம். ஆனால் அது கொடுக்காதது மட்டும் தான் பெரிய பிரச்சனை. இப்போ கொடுக்காதது மட்டும் தான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. கிளாரிட்டி வரல முடியும்ல. அந்த கொள்கை முடிவு எடுத்துட்டு எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட்டா பிரச்சனை இல்ல தானே? கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த சர்டிபிகேட் வேலிட்னு கொடுக்கணும் அந்த கொள்கை முடிவை எடுத்துட்டு. ஏன்னா நான் சொல்லும்போது அதேதான், புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் அதாவது இங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகி அடுத்த ஸ்டேட்டுக்கோ இல்ல அடுத்த நாட்டுக்கோ போகும்போது இந்த மார்க் வேலிடான்னு பாக்குறாங்க. ஒரு காலேஜ் அப்ளிகேஷனுக்கு வெளிநாட்டுக்கோ இல்ல வெளியில வேற நல்ல யூனிவர்சிட்டிக்கோ போகும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ராக் ரெக்கார்ட் பாக்குறாங்க. கோவிட் காலம் உலகத்திலேயே அசாதாரணமான சூழல் உருவாக்கி இருக்கு. சோ இட்ஸ் a universal problem. புரிந்துப்பாங்க தானே? ட்ரூ, கண்டிப்பா. ஆனா எல்லா மாநிலத்திலயும் எக்ஸாம் நடக்குதே. நம்ம மாநிலத்தை மட்டும் தானே டிபேட் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 26ஆம் தேதி வந்து கேரளா மாநிலத்துல எக்ஸாம் நடக்க போகுது. 26 வந்து அவங்க சானிடைஸ் பண்ணாங்களா சென்சிடைஸ் பண்ணாங்களா தெரியல. 26 கேஸ் கம்மியா இருக்கு. நம்மள மாதிரி இல்ல. தமிழ்நாட்டிலுமே சென்னையை தவிர மீதி எல்லா இடத்துலயுமே கம்மியா தானே இருக்கு. சென்னை மட்டும் தானே அதிகமா இருக்கு. அதுக்காக முடிவு அரசு எடுத்துருச்சுன்னா சென்சிடைஸ் பண்ண வேண்டியது, சானிடைசேஷன் பண்ண வேண்டியது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துருச்சுன்னா இந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, மாணவர்களோட வாழ்க்கையோட ஏன் விளையாடணும்? ஓகே மிஸ் மகேஸ்வரி, என்ன கேள்வி வருதுன்னா, நிறைய மாணவர்கள் பயந்து வராம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணிசமானோர் என்ன பண்ணும் அரசு? ஹரி அவர் சொன்னாரு, நம்ம இப்ப ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த சகோதரர் சொன்னாரு, ஏன் வந்து நீங்க பழைய தேர்வுகளின் அடிப்படையிலேயே மதிப்பெண்கள் போடலாமே, ஆல் பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அது வந்து நம்ம கல்வியாளர் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது அவர்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து அவர்கள் எந்த நிலையிலே இருக்கிறோம், கல்வியிலே எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அவங்களோட திறமைகளை எக்ஸிபிட் பண்றதுக்கு அவர்கள் ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நிலைப்பாடு தான் அரசின் நிலைப்பாடும் கூட. அது மட்டும் இல்ல, இந்த 10th மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து 10ஆம் வகுப்புக்கு பிறகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் டிப்ளமோக்கு போவாங்க, அவர்களுக்கும் இது அவசியமாகுது. அதே போன்று சிலர் எல்லாம் வந்து 10th அப்புறமே வந்து அரசு வேலைகளை தேடி சிலர் எல்லாம் வந்து TNPSC போன்ற பரீட்சைகள் எழுத வருவாங்க. அங்கேயும் வந்து 10th மார்க் என்பது அவசியமாகிறது. ஆகவே இது வந்து அவசியம் தானே ஒழிய இந்த தேர்வுல எந்த அவசரமும் கிடையாது. அதே போன்று நம்ம கல்வியாளர் சகோதரி சொன்ன மாதிரி இப்போ இந்திய திருநாட்டுல எல்லா மாநிலத்திலயும் தேர்வுகள் நடக்கிறப்போ தமிழகத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வருது? இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகளும் சரி, இது போன்ற சிலரும் சரி, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு தைரியத்தை ஊட்டணுமே ஒழிய அவர்களை வந்து இந்த தேர்வுகளை எழுத வேண்டாம், இதனால உங்களுக்கு கொரோனா தொற்று வந்துரும் என்று தேவையில்லாம ஒரு அச்சத்தை, பீதியை வந்து அந்த மாணவர்களுக்கு தயவு செய்து கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு வந்து நீங்க அரசு வந்து உங்களுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணுகிறது, அதனால தைரியமா சென்று எழுதி வாருங்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அனுப்பணும், தைரியம் கொடுத்து அனுப்பணும். தேவையில்லாம அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடாது. அதுதான் வந்து அம்மா அரசினுடைய வேண்டுகோளா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு அரசு மாணவர் நல்ல அக்கறை இல்லாத அரசு இவ்வளவெல்லாம் செஞ்சிருக்கு, எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறோம் என்று மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மாணவர் நல்ல அக்கறை இருக்கின்ற காரணத்தினால் தான் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியார் பள்ளிக்கு இணையாக இன்றைக்கு இணைய கல்வி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த 8 ஆண்டுல பாத்தீங்கன்னா 1600 பள்ளிகளுக்கும் மேற்பட்டு இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக, உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, போகணும் 2 வழித்தொழில உங்க கைபேசியில உங்க தேர்வு முடிவுகள் வருது. உங்க மார்க் ஷீட் பாத்தீங்கன்னா ஒரு கிளியாத லேமினேட்டட் ஷீட்ல உங்க மார்க் ஷீட் இன்னைக்கு வருது. உங்களோட பேர் வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் அச்சடிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழக அரசின் கல்வி கூடங்கள்ல எல்கேஜி யூகேஜில அவங்க படிக்க முடியும். இந்த அளவுக்கு வசதிகள் உங்களுக்காக செய்து தரப்பட்டிருக்கிறது. 289 பாடங்களுக்கு மேல பாடத்திட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க பேட்ரிக். ஏன் இப்ப நம்ம ஒரு மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டாமா? நாங்கள் மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியா முழுக்க எங்கேயாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? தேர்வு அறிவிப்பதில் இவ்வளவு குழப்பம் இருக்கிறதா? மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கோ தமிழக அரசுக்கோ ஆசிரியர்கள் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் கேட்பது, சமீபத்தில் பத்திரிகை செய்தி, ஆசிரியர்கள் PPE உடையணிந்து கவச உடையணிந்து தேர்வு பணியாற்றுவார்கள் என்று சொல்கிறார். ஆசிரியர்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா?
அல்லது நான் இன்றைக்கு தேர்வு பணிக்கு போய் விட்டு வீட்டுக்கு வந்தால் என்னை வீட்டுக்குள்ள அனுமதிப்பார்களா? இல்ல பிபிஇ 10 போட்டா லட்சம் பாதுகாப்பு தானே? மாணவர்களை அத பத்தி ஒன்றாக ஒரு இடத்துல பாதுகாப்பு தான். தேர்வு எழுதுகிற மாணவனுக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். நீங்க அத்தனை மாணவர்களையும் சோதனைக்கு உட்படுத்த முடியுமா? வகுப்பறையில் ஒரு மாணவர் தும்முனார்னா நான் பக்கத்திலே போக மாட்டேன். தேர்வு அறையில் எப்படி நான் பக்கத்தில் தைரியம்? நான் ஏன் மாணவர்களுக்கு இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு வலைதளத்தில் ஒரு பதிவை பார்த்தேன். தேர்வுக்கு எழுதினால்தான் பாஸ், இப்பொழுது தேர்வுக்கு போவதற்கே பாஸ் வாங்க வேண்டும் என்று ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏறக்குறைய ஒரு 20% பேர் வேற மாவட்டங்களில் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த இடத்துக்கு வரணும், ஒரே நாளில் தங்களுடைய பணியிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று அரசு அவசரப்படுவதனுடைய அவசியம் என்ன? கல்வியாளர்களையாவது, ஆசிரியர் இயக்கங்களையாவது, பொதுமக்களையாவது, அட்லீஸ்ட் சுகாதாரத்துறையையாவது நீங்கள் கலந்து ஆலோசித்து இந்த தேர்வை நடத்துனாங்களா? நாங்கள் தான் சொல்கிறோம், அரசு ஒரு முடிவை எடுங்க. ஏற்கனவே இது போன்ற ஒரு அசாதாரண சூழல் இருப்பதினால் மாணவர்களுக்கு தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. பல தலைமுறைக்கு உங்களை சமூகம் வாழ்த்த போகிறது. ஏன்னா உங்களுக்கு தேர்வு இல்லை, நான் தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தகுதி இல்லாத ஒரு சான்றை கொடுக்க சொல்லலை. நீங்க ஏற்கனவே மாணவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களுக்கு A, B, C சொல்லி ஒரு தர நிர்ணயத்தை கொடுங்க. இல்ல சார், நிறைய மாணவர்கள் என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும், அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் அதனுடைய அடிப்படையில் தான் சேர மெயின் எக்ஸாம் வரும்போது தான் நல்லா படிச்சு எழுதுவாங்க. அந்த மாணவர்களுக்கு நீட்டுக்கு எங்க 10ஆம் வகுப்பு மதிப்பெண்லாம் கிடையவே கிடையாது. மதிப்பு 10ஆம் வகுப்பு தேர்வு நீட்டு தேர்வு கிடையாது. அதே போல ஒருவேளை கண்டிப்பாக அரசு 10ஆம் வகுப்பு தேர்வை வைக்கும் என்று மாணவர்களை பள்ளிக்கு வருவதற்கான சூழலை உருவாக்கி எங்களுக்கு அவர்களோடு ஒரு 15 நாட்கள் நேரம் கொடுங்க. நாங்க அவர்களை உளவியல் ரீதியாக கல்வி ரீதியாக தயாரிக்கிறோம். தயவு செய்து மீண்டும் ஒரு தடவை ஒரு அறிவிப்பை மாற்றி பெற்றோர்களை, குழந்தைகளை, ஆசிரியர்களை, சமுதாயத்தை குழப்ப வேண்டாம் என்று தயவு செய்து நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பாயிண்ட் டேக்கன் சார். இறுதியான கருத்து, எல்லாருடைய கருத்தும் கேட்க வேண்டிய நேரம். சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், உங்களுடைய இறுதியான கருத்து. எக்ஸாம் வைக்கணுங்கிறீங்களா, தள்ளி வைக்கணுங்கிறீங்களா, இல்ல வேண்டாங்கிறீங்களா? இல்ல, நாங்க முதல்ல இருந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். தேர்வை வையுங்கள், தள்ளி வையுங்கள், தகுந்த பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தி வையுங்கள். ஆசிரியர்களுக்கும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான நிலையை வேணும். மாணவர்கள் வெளியில சென்றிருக்கக்கூடியவர்கள் இங்கே தங்குவதற்கு அந்த சூழல்கள் வேணும். இப்ப நீங்க பாத்துங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்டோட ஹாஸ்டல்ஸ் மட்டும் கணக்கெடுத்துங்க. நான் பிரைவேட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஹாஸ்டல்ஸ் பத்தி கூட பேசல. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசுடைய விடுதிகளில் படித்த மாணவர்களுடைய நிலை என்ன? இப்ப அவங்க எல்லாம் தேர்வு எழுதணுமா வேண்டாமா? அவங்க எல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க எல்லாம் எப்படி தங்க போறாங்க? அந்த விடுதிகள் எல்லாம் தயார் நிலையில இருக்கா? அது பாதுகாப்பான சூழல்ல இருக்கா? ஒருவேளை அது நகரத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு ஒன்றியத்துக்குள்ளேயோ ஒரு கிராமத்து பகுதியிலேயோ அது கண்டெய்ன்மெண்ட் சோனுக்குள்ள இருந்தா அங்க யார் இப்ப போய் பணியாற்ற போறாங்க? அதுக்கு தயார் நிலையை ஆகி விட்டாச்சா? இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தேர்வு என்பது ஏதோ ஒரு தரப்பு மக்களுக்காக மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களுக்கும் வேண்டும், எல்லா தரப்பு மாணவர்களுக்கும் வேண்டும். இத இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, என் தொகுதியில இருக்க ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புறேன். குருசைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு. அங்க மொத்தம் 32 மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த ஊர்ல. அதுல 24 பேர் அந்த ஊரை சேர்ந்தவங்களே. பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து மீதம் உள்ளவங்க வந்திருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, குருசை என்ற ஊரில் 20 நாளுக்கு முன்பாக ஒரு பேஷண்ட் வந்தாங்க, கண்டெய்ன்மெண்ட் பண்ணாங்க அந்த ஜோனே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த HM இன்னைக்கு சொல்லியிருக்கார், 7 பேர் மட்டும்தான் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த ஸ்கூல்ல எழுத முடியும். மீதம் உள்ளவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகணும்னு ஒரு ஊரை ப்ரெஃபர் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து மாணவர்கள் என் ஊருக்கு வரக்கூடாது, கொடுக்காதுன்னு இப்பொழுதே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு வந்திருக்கு தகவல். அந்த ஊர்ல இருந்து தகவல் வரவே பக்கத்து ஊருக்கு போறாங்க. இப்ப பக்கத்து ஊருக்கு தகவல் தெரிவிக்கல, அந்த ஸ்கூல் HM கிட்ட சொல்லியாச்சு, இங்க இருந்து மீதம் உள்ள மாணவர்கள் 20 பேருக்கு மேல அங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. கேட்டுங்க, இருங்க, 25 பேர் வரப்போறாங்கன்னு. இப்ப என்ன நிலைன்னா, ஒரு ஊர் தெரிஞ்சு தடுத்துச்சு, இன்னொரு ஊர் தெரியல. தேர்வு போகிற அன்னைக்கு அந்த ஊர் இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த புரிசை வில்லேஜ்ல இது மாதிரி அங்க ஏற்கனவே கொரோனா அஃபெக்டட் இருக்கு, இந்த மாணவர்கள் ஊருக்குள்ள வந்தா எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி தேர்வுன்ற அன்னைக்கு காலையில தடுத்து நிறுத்தினால் இந்த அரசு பொறுப்பேற்குமா? இப்படி ஒரு வில்லேஜுக்கு இது
இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் முறையாக பாதுகாப்புகள் அல்லது அரசு காவல்துறை வசதியோடு அவங்களோட பாதுகாப்போடு அழைத்து செல்லக்கூடியதோ அல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. நான் கேட்க வரது, அங்க போய் உட்கார்ந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கிற நேரம் தான் வேணுமா? அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றது. மிஸ் மகேஸ்வரி, எத்தனை நடைமுறை சிக்கல்கள் இயல்பு நிலைக்கு ஏன் பொறுக்கக்கூடாது? இயல்பு நிலை விரைவில் திரும்பாது நம்புறீங்களா? அதனாலதான் இந்த அவசரம். முதல்ல புள்ளி விவரங்களை எடுங்கன்ற. என்ன சூழல் இருக்கு இது? ஹரி, இப்ப இயல்பு நிலையை பொறுத்த மட்டிலும் 25 மாவட்டங்கள்ல இப்ப அநேகமாக சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மாவட்டங்களை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் இப்ப இயல்பு நிலை என்பது திரும்பிவிட்டது. அதனால இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பயமும் இல்ல. மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் அவர்களும் இருக்கின்றார்கள், பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பிரஸ் மீட்லயே தெளிவா சொன்னாங்க. அதை சட்டமன்ற உறுப்பினர் பார்க்காம விட்டுட்டாரா இல்ல பத்திரிகையில படிக்காம விட்டுட்டாரா அவர்கள் தெளிவா சொன்னாரு. அதாவது கண்டெய்ன்மென்ட் ஜோன்ல இருக்கின்ற பகுதியிலேயே பரீட்சை அந்தந்த கண்டெய்ன்மென்ட் ஜோன்லயே நடக்கும். அந்த பகுதியில் இருக்கிறவர்களை கொண்டு மேற்பார்வையிடப்படும். அதனால அச்சப்பட தேவையில்லை என்கின்ற கருத்தை எல்லாம் சொல்லியிருக்கார்கள். அரசு பொறுப்பு, நீங்க பொறுப்புன்னு உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? நான் முதல்ல கேட்ட கேள்வியோட நிகழ்ச்சி முடிக்கிறேன். கிவ் தட் கேரண்டி ப்ளீஸ். அந்த கேரண்டியை சொல்லுங்க. எங்க இவ்வளவும் அரசு இருக்கிறது இருந்தானா அரசிற்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால தானே, அதுவும் இல்லாம எதிர்கால மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில ஒரு அக்கறை இருக்கின்ற காரணத்தினாலும் மக்களுடைய செயல்பாடுகளின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால தானே இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10th எக்ஸாமோட மார்க் என்பது எதிர்காலத்திற்கு அவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போனாலும் சரி, அவங்க டிப்ளமோ போனாலும் சரி, அதற்கெல்லாம் இது அடிப்படையாக இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாம் தேவைப்படுகிறது. என்பது தவிர்க்க முடியாதவை, அவசியம். ஓகே, திரு சட்டமன்ற உறுப்பினர், தமிழக மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டாச்சு. இந்த அரசு காப்பாற்றும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை அவர்கள் மீதும் தமிழக மக்களிடம் இல்லை. அதனால தேர்வுக்கு செல்வதற்கு உகந்த பாதுகாப்புகளை வழங்க வேண்டும். அமைச்சர் கலைநிறுவனத்தை பார்க்காமே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுவது இன்றைக்கு நடைமுறையில நடந்திருக்கிறத அன்பு சகோதரி அவர்கள் இதை பற்றி விசாரித்து தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே அரசு மொத்த புள்ளி விவரங்களை எடுக்காமல் இது போன்ற மாணவர்களை தொடர்பு கொண்டு எங்க இருக்கிறார்னு எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஹரி, மாணவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்கின்ற நிலையெல்லாம் அறியப்பட்டு வருகிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போன்று அவர்கள் விடுதிகளில் இருந்தால் விடுதிகளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே அவர்கள் தங்க வேண்டும். அவர்களுக்கு தங்குவதற்கான வசதிகள், உணவு அனைத்துமே அரசின் தரப்பிலே இலவசமாக தரப்படும். இது போன்ற அனைத்து கருத்துக்களும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மலைவாழ் திரு பேட்ரிக், இறுதி கருத்து 30 செகண்ட்ஸ். அரசு இப்ப அரசு நிர்வாகம், ஆசிரியர்கள், பொதுமக்கள் எல்லாருமே சுருக்கமா சார் மாணவர்கள் நலனை மையப்படுத்தி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த நிகழ்வுல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் தேர்வு நடத்துவதற்கு உகந்ததா என்று மத்திய மாநில அரசினுடைய புள்ளி விவரங்களை பெற்றுக்கொண்டு சுகாதாரத்துறையோடு கலந்து ஆலோசித்து முதல்ல தேர்வு நடத்துவதற்கான சூழல் இருக்கிறதா என்பதை நாம் உருவாக்குவோம். இரண்டாவதாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை தமிழக அரசு அமைக்க வேண்டும். அதுல கல்வியாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் உள்ளடக்கி இது போன்ற ஒரு சூழலில் இந்த தேர்வினை எப்படி எதிர்கொள்வது என்று அரசு முடிவெடுக்க வேண்டும். அதன் பிறகு பொது போக்குவரத்து சரியாகட்டும், மக்கள் பயமில்லாம வெளியில வரட்டும், அதன் பிறகு பள்ளிகள் எப்பொழுது இயங்கலாம் என்ற ஒரு முடிவை எடுப்பதற்காக அரசு ஒரு குழு அமைத்திருக்கிறது. அந்த குழுவில் இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுங்க. அதன் பிறகு மத்திய அரசு எப்படி முடிவெடுக்கிறது, அதனுடைய விதிமுறைகள் என்ன என்பதெல்லாம் ஆலோசித்து தமிழ்நாட்டிலே மாணவர்கள் முறையாக பள்ளிக்கு வரக்கூடிய சூழலை நாம் உருவாக்குவோம். ஒரு 15 நாளாவது மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள். நீங்கள் தேர்வு வைப்பதாக இருந்தால் அதன் பிறகு பாதுகாப்பாக, சுகாதாரமாக, மன அழுத்தம் இல்லாத சூழலில் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பங்கேற்க செய்யுங்கள்.
விடைத்தாள் திருத்தக்கூடிய இடங்களில் கூட Okay. ஆசிரியர்கள் பாதுகாப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை தமிழக அரசு உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாகணும். மற்ற இருவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் டைம். இது எப்படியும் தொடரக்கூடிய விவாதமாக நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே ஜூன் 1ஆம் தேதி தேர்வு அறிவித்த அரசாங்கம் பல்வேறு தரப்புடைய கோரிக்கை ஏற்று ஜூன் 15ஆம் தேதி அறிவித்திருக்கிறது. அதற்கும் எதிர்கருத்துக்கள் வர இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு திட்டமிட்டபடி நடத்திருக்கிறதா இல்லை இதில் மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி.